ப்ராக்கோலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை 3 பீஸு. இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராக்கோலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ப்ராக்கோலி போட்டுட்டு தண்ணி ஒரு செம்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மஞ்சத்தூள்லேருந்து எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கூடவே உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க, கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ராக்கோலியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். நல்லா பொரியட்டும். இப்போது 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் கருவேப்பிலை 3 பீஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க, போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும் 2 நிமிஷத்துக்கு. அடுத்து நம்ம வேக வச்ச 2 ப்ராக்கோலியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அடுத்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நாங்கள் காரத்துக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க 2 நிமிஷம். வதக்கிட்டு சோம்பு பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு நாங்கள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம ப்ராக்கோலி பாயில் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டிருப்போம், அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டுடலாம், போட்டுட்டு இறக்கிடலாம்.